அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் எஸ்பிஆருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னை ஹீரோவா செலக்ட் பண்ண டைரக்டருக்கு இன்னும் பெரிய நன்றி. என்னோட படத்துக்கு அதாவது நான் கதாநாயகன் நடிச்ச படத்துக்கு மியூசிக் போட ஒத்துக்கிட்ட தேவா சாருக்கு பெரிய பெரிய நன்றி. என் கூட சேர்ந்து நடிச்ச சக நடிகர்களுக்கு இன்னும் பெரிய நன்றி. ஏன்னா நீங்களாம் என்னை விட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ். நான் ஹீரோவா நடிக்கும் போது அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கே பெரிய விஷயம். அதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு, மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு தடவை விட்டுட்டாங்க, ஏன்னா பின்னாடி ஒழிச்சிட்டு இருக்காரு கார்த்திக் சார். அவர் பட்ட கஷ்டத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கேமராவை அக்னி வெயில தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. அதெல்லாம் அதாவது அவருக்கு கண்ணே தெரியல, அவ்வளவு வெயில் அடிக்குது, அதுல ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, டைரக்டர் சார் என்னை நம்பினதுக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார் என்னை நம்பினதுக்கு நன்றி. ஏன் நான் நன்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன்னா, அவங்கள வாழ்த்துற எக்ஸ்பீரியன்ஸும் வயசும் எனக்கு கிடையாது. ஸோ நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். சிம்பிளா ஸ்வீட்டா பேசி முடிச்சுட்டீங்க. அடுத்ததாக வா வரலாம் வா திரைப்படத்தின் கதை, வசனம், திரைக்கதை அனைத்தும் எழுதி மிக அருமையாக சினிமாவில் டைரக்டர் சார் அப்படின்றது கண்டிப்பா ஒரு தவம், ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு வரம். ஸோ அவங்க 2 பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எல்ஜி ரவிச்சந்திரன் சார், அவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரோட மாசாணி மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை பார்க்கும்போது எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. சொல்லும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் சிரிச்சுட்டே இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இருக்கு, பிளஸ் லவ், சென்டிமெண்ட். அதுல 40 குழந்தைங்களை வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பெரியவங்க எல்லாருமே டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிடலாம். ஸோ அந்த குழந்தைங்களும் இதுல இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு வேலை வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே சிங்கிள் ஷெடியூல்ல எடுத்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். சிங்கிள் ஷெடியூல்ன்றது எங்களுக்கு ஒரு வெக்கேஷன் போன மாதிரி தான் இருந்தது. பட் அவ்வளோ ஃபாஸ்டா முடிஞ்சது. பட் படம் போட்டது ப்ரொடியூசர் சார் தான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா காயத்ரி ரமா, அஷ்மிதா, பாலாஜி முருகதாஸ், அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் இதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் சிங்கமொழி சார், பொன்னமணி சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி பட்டாளமே இருக்கு. நம்பி வாங்க, நம்பிக்கையா பார்க்கலாம். வா வரலாமான்ற பாசிட்டிவ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் நோபல் சார் பண்ணியிருக்காங்க. இது சாரோட ஒர்க் பண்ணுறது 2வது படம். எங்களை வச்சு வேலை வாங்கிடலாம். ஆக்சுவலி நாங்களே குழந்தை மாதிரி தான். அந்த 40 குழந்தைங்களை வச்சு வேலை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இன்னைக்கு இந்த நாள் தேனிசை தென்றல் தேவா சார் அவங்களுக்கான நாள் தான் இது. ஸோ அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சின்ன வயசுல இருந்து ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத சார் ப்ரூவ் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்னு ஒரு சாங் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப வா வரலாமா இப்போ வரைக்குமே அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் படத்துல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சாங் சூப்பரா வந்திருக்கு சார். அதுல நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அது பேரலா ஏதாவது ஒரு விஷயம் சாங் கேட்கும் போது கனெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த சாங் கண்டிப்பா வா வரலாமான்றது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்ல கனெக்டடா இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்னா சாரோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், தமிழ்ச்செல்வன் சார் அவங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எதுக்காக கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்றாங்கன்னா, ஸோ நம்ம இப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே எண்டு கிடையாது. இது ஆரம்பம். இதை பார்த்து யாரும் ஃபீல் பண்ண வேணாம். எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்கா, ஜஸ்ட் 2 minutes மட்டும்தான். ஒருத்தர் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். அவன் போய் கடவுள்கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி எனக்கு வாழவே பிடிக்கல, எது பண்ணாலும் எனக்கு ஏர்னிங்ஸ் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். அவனுக்கு லைஃப்ல என்ன பண்ணணும்னு தெரியல. வாழ்க்கையோட டெட் அண்ட் இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்றதுக்காக ஒரு உச்சி மலையில போய் நின்றுருக்கான். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அவ்வளவுதான் சொல்லி நின்றுருக்கான். அந்த விளிம்புல நின்றுருக்கான். ஸோ அவன் கீழே குதிக்க போறான். அந்த டைம் பார்த்து 2 செகண்ட்
பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. அதான் அவர் இவ்வளவு நாள் கடவுளை வேண்டிட்டு இருந்தார்ல, சோ அதனால கடவுள் தான் கூப்பிடுவாரு. ஏன் ஆசைப்படுற, அப்படியெல்லாம் உன்னோட உயிரெல்லாம் நீ வந்து நினைச்சோம்லாம் விட முடியாது. ஏன்னா இந்த உயிரை வந்து படைக்கும் போதே யார் யார் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இவங்களை வந்து இப்பதான் படைக்கணும், இவங்களை இப்பதான் எடுக்கணும்ன்ற முழு உரிமை வந்து என்கிட்ட தான் இருக்கு. நீ வந்து ஆசைப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இப்ப நீ என்ன பண்ணணும்? இல்ல எனக்கு வாழ வழி தெரியலன்னு யாருக்குமே இருக்காது, நீ கொஞ்சம் போறேன், நான் உனக்கு வந்து என்ன வேணுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவருக்கு வந்து விவசாயம் தெரியும். அப்ப கையில வந்து 2 விதையை கொடுத்திருக்காரு. ரைட் சைடு ஒரு விதை கொடுத்திருக்காரு, லெஃப்ட் சைடு கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு நீ வந்து விவசாயம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. சோ ரைட் சைடு போட்ட விதை வந்து முளைச்சிருச்சு. வித்தின் ஒரு 3 daysல முளைச்சிருச்சு. அது வந்து புல்ல இருப்பாங்க இல்லையா, சாதாரண ஒரு புல்லு தான். லெஃப்ட் சைடு போட்ட விதை வந்து பாத்தீங்கன்னா முளைக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அவரால் முடியல. அதுக்கப்புறம் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்ன சார் கடவுளே என்னாச்சு, இந்த மாதிரி 3 நாள்ல போட்டேன், இது வந்து புல்லு முளைச்சிருச்சு, இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு வருஷம் ஆச்சு, நான் காத்துக்கிட்டே இருக்கேன், எதுவுமே கிடைக்கலையே. 3 நாள்ல முளைச்ச புல்லு 5 நாள்ல போயிடுச்சு. மழை வந்து தண்ணி வந்து போயிடுச்சு 5 நாள்ல. ஆனா 5 வருஷம் கழிச்சு வந்தது, அந்த விதையில இருந்து வந்தது மூங்கில். அது வந்து புல்லோட ரொம்ப ஆழமா போயிருக்கு. சோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும், காத்திருந்தா கண்டிப்பா லைஃப் இருக்கு. சோ அதனாலதான் அந்த மூங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மூங்கில் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி நேம் இருக்கு. அது மாதிரி நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் காத்திருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்ன மாதிரி காத்திருந்தாலும் கண்டிப்பா எல்லாருக்கும் லைஃப் இருக்கு. ஸோ ப்ரெஸ் மீடியா நண்பர்களா இருக்கட்டும், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல லைஃப் இருக்கு. அண்ட் தென் வா வரலாம் வா படத்தோட சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை மக்கள் கிட்ட போய் நீங்க தான் ரீச் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துறதுக்கு நன்றி. யாருக்கு ஒன்றாலும் வணக்கத்தையும் நன்றியை நான் மறந்துடலாம். முதலாக சினிமா துறையில் இது எனக்கு கன்னி பேச்சு. பத்திரிகையாளர்களை நம்ம கூட மறக்கக்கூடாது. அதனால் நான் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் ஒன்றாலும் நான் விட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் என்ன தேரை ரெடி பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். உலா கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை தயவு செஞ்சு செய்வீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கான முழு என்னெல்லாம் தேவையோ அது மொத்தத்தையும் நான் உங்களுக்கு ஒரு தேராக வா வரலாம் வா என்ற படத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வா வரலாம் வா படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் திரைப்படமாக இருந்தாலும் வா வரலாம் வா வந்து எனக்கு அது ஒரு பள்ளிக்கூடமாக தான் இருந்தது. ஏன்னா ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு. அதை படித்து ஓரளவுக்கு இன்றைக்கி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்தில் இன்னும் இப்போவே 100% கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் டைரக்டர் LG ரவிச்சந்தர் மற்றும் அவருடன் பணிபுரிந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அனைவருக்கும், எடிட்டர் கார்த்திக் ராஜா, எடிட்டர் ராஜா முகமது, கேமராமேன் கார்த்திக் ராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் நாயகன் எங்கள் ஓம் சக்தி அவர்கள், தேவா சார் அவர்களை பணிவன்போடு எனது அடுத்த படத்துக்கும் அவரே இசையமைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா இப்போ மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த படத்துக்கு என்னோட கதாநாயகனும் இங்கே தான் இருக்கார், அது யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோட கதாநாயகி இங்கே தான் இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோட டைரக்டரும் இங்கே தான் இருக்கார், யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோட டான்ஸ் மாஸ்டரும் இங்கே தான் இருக்கார், யாருன்னு கண்டுபிடிங்க. என்னோட கேமராமேன் எடிட்டர் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிங்க. என்னோட ஃபைட் மாஸ்டர் இங்கே தான் இருக்கார், கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா எனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இங்கே தான் இருக்கார். அப்போது எனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காருன்னா நான் யாருன்னு கேட்டாக்க அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. RRரும் இந்த SBRரும் சேர்ந்து அடுத்த படத்தை பண்ண போகிறோன்றது ஊடகத்துறையின் உங்களை முன்னாடி தெரிவிச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ தேவா சாரை பற்றி தான், இன்றைய நாயகன் தேவா சாரை பற்றி தான் சொல்லணும். தேவா சாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன்லாம் எப்படி எடுத்துக்கோம் எப்படி பண்ணலாம் தெரியல. உண்மையிலேயே அவங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், அண்ணன் தம்பி எல்லாம் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவர் தேவா சார் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை தம்பிகள் இருக்கும்போது தான் ஒரே டைமில் 20 படங்கள்லாம் கூட பண்ணியிருக்காரு. சில நேரத்தில் ஒரே நேரத்தில் 10 படம் 8 படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம தேவா சார் தம்பி உடையான் படத்துக்கு அஞ்சான்ன்ற மாதிரி எத்தனை படங்கள் வந்தாலும் வாரி போட்டு செய்யக்கூடியவர். இன்று முதல் தேவா ரிட்டர்ன்ஸ்
அந்த மாதிரி நம்ம படங்கள் வந்து கொண்டு போவோம். வா வரலாம் வா இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு கம்போசிங் போவோம். கௌதமன் சார் சொன்னார், அதாவது கம்போசிங் முடிப்போம், காஃபியை குடிப்போன்ட்டு. நாங்கள் போவோம், எஸ்பிஆர் சூடாக ஒரு காஃபி குடிச்சிடலாமான்னு சொல்லுவாங்க. காஃபி குடிப்போம், பேசுவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கம்போசிங். அப்படியே வர்ணிகள் சரஸ்வதி எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அப்படியே ஓம் சக்தின்னு சொல்லுவார், ஆனால் சரஸ்வதியாக வந்து விழும். அப்படி மேக்ஸிமம் 10 மணிக்கு உட்காருவோம், 11:30 மணிக்கு முடிச்சிடுவோம். நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், அதாவது 90% வந்து நாங்கள் பல்லவியை கம்போசிங்கை முடிச்சிடுவோம் ஒரே நாளில் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு 100% ஒரே நாள்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். அன்னைக்கு இருந்த தேவா சார் வேறு போல், இன்னைக்கு அதை விட ஆக்டிவாக வந்துட்டாங்க. இது போல் மற்ற என்ன போல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து தேவா சாரோட பயன் பெறணும்னு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த படத்தில் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு வெற்றி படமாக கொடுக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா, இந்த பாடலை நீங்கள் கானா சாங்கில் கேட்டிருப்பீங்க, வா வரலாம் வான்றதில். அதில் இன்றைக்கி மக்களுக்கு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுத்துருக்கோம். பரீட்சையில் ஃபெயில் ஆனால் முயற்சியை பண்ணு, வாழ்க்கையில் ஒரு நாள் நீதாண்டா வின்னு. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க, படிப்பு வரலன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்கள், நீங்கள் எங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, நிலத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள்.